வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? பலரும் வேர்க்கடலையை ஏழைகளுடைய பாதாம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இதில் இருக்கும் சத்துக்கள் பாதாமுக்கு இணையாக மட்டுமல்ல, சில விஷயங்கள் அதை விட சிறப்பாகவே செயல்படுகிறது. இதயத்தை பாதுகாக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும், எலும்புகளை பலப்படுத்தும், மூளை திறனை அதிகரிக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவும். ஆனால் அனைவருக்கும் வேர்க்கடலை சாப்பிடலாமா? எல்லாருக்கும் இது நன்மைகளை கொடுக்குமா? சிலருக்கு நன்மைகளை கொடுக்கும், சிலருக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ யாரெல்லாம் வேர்க்கடலை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த நேரத்தில் சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு முழுமையான சத்துக்கள் உடலில் போய் சேரும், ஸோ எந்த டைமில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இது அனைத்துமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கடைசியில் சொல்ல போகிற விஷயம் 95% ஆஃப் பீப்புள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல்ல வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் புரதம் 25 முதல் 26 கிராம் வரைக்கும் இருக்குது. நல்ல கொழுப்பு 49 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 8 கிராம் இருக்குது. விட்டமின் இ இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சிங்க் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, போலேட் இருக்குது, நியாசின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால தான் உடலுக்கு தேவையான பல முக்கிய சத்துக்கள் வேர்க்கடலையில் இருக்குது. வேர்க்கடலையில் சாப்பிட்றதுனால பல முக்கிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது. அதனால தான் இதை நம்ம ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உணவை தான் சாப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் அவங்க சாப்பிடல. நம்ம முன்னோர்கள் வேர்க்கடலையை தான் சிறந்த உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்க. தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்பட போகிற மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, இதயத்தை பாதுகாக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு மிகவுமே நல்லது. கெட்ட கொழுப்பை எல்டிஎல்லை குறைக்கும். நல்ல கொழுப்பு HDLஐ அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதனால் மாரடைப்பு அபாயம் குறையும். இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, புரத சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த புரோட்டீன் சோர்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புரோட்டீன் ரொம்பவே தேவை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, புரோட்டீன் பவுட்ரு வாங்கி சாப்பிடுவாங்க, புரோட்டீன் மருந்து, மாத்திரை, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறத விட புரோட்டீன் நிறைந்த இந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. சிக்கன், மட்டன், முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதுலேயும் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடாதவங்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்குது. ஸோ வேர்க்கடலை அவங்க தொடர்ந்து எடுக்கும்போது தசைகள் வலுவாக்கப்படும், உடல் சோர்வு குறையும். எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு இந்த வேர்க்கடலை மிக மிக ஆரோக்கியமானது, நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலரும் நினைக்கிறாங்க வேர்க்கடலை சாப்பிட்டா குண்டாகி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அளவாக நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிட்டா உடல் எடை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். நீங்கள் அளவாக தினமும் எடுத்துக்கொண்டே வந்தால் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை அந்த வேர்க்கடலை கொடுக்கும். அதனால் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு டயட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய டயட்டில் இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறங்க. வேகமாகவே உடல் எடை குறையிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நான்காவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பயன்படுது. வேர்க்கடலையில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயர்த்தாது. மேலும் இதில் இருந்து நார்ச்சத்து சர்க்கரையை மெதுவாகவே உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் அளவாக வேர்க்கடலையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக எடுக்கக்கூடாது, அளவாக எடுக்கிறது தான் நல்லது.
அடுத்து 5வது நன்மை, மூளையுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில வந்து விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது 3மே இருக்குதுங்க. இது 3மே சேர்ந்து மூளையுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மாணவர்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த உணவாக வேர்க்கடலை பயன்படுது. அதாவது பள்ளி பருவத்தில் படிக்கிறாங்கல்ல குழந்தைகள், அவங்க எல்லாருக்குமே டெய்லியும் ஒரு வேர்க்கடலை மிட்டாய் தினமும் நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை வச்சு விட்டிங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அந்த ஒரு முறை படித்தாலும் படிக்கிறது எல்லாமே நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு மெமரி நல்லாவே ஷார்ப் ஆயிடும். அதே மாதிரி வயதானவர்களும் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, அதாவது ஒன்று அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிறந்த முறை. இப்படி தான் வேர்க்கடலை சாப்பிடணும். இந்த மாதிரி டெய்லி ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வயதானவர்கள் சாப்பிட்டு வந்தால் வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஞாபகத்திறன் இருக்குல்ல, ஞாபகத்திறன் குறையும், அந்த நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ வயதானவர்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேர்க்கடலையை தினமும் கொடுக்கறது. அடுத்து 6வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வந்து வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் வந்து மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமாக இப்போல்லாம் 30 வயசை எத்திட்டாவே என்ன வந்துடுது, மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் வந்துடுது. ஸோ அப்படி இந்த மூட்டு வலி, முதுகு வலியெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம தினமும் வேர்க்கடலை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில வயதானவர்களுக்கு மூட்டு வலி இருந்து ரொம்பவே படுத்தும். ஸோ அவங்கெல்லாம் வேர்க்கடலை தினமும் ஒரு கைப்பிடி எடுக்க எடுக்க மூட்டு வலி குறையலாம். வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும். அடுத்து 7வது நன்மை, தோலை அழகாக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுதுங்க. வேர்க்கடலையில் வந்து விட்டமின் இ இருக்குது. இது தோலை பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கும் நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. இது தோலை பாதுகாக்கும், முதுமையை தாமதப்படுத்தும். அதாவது வயதானவங்களுக்கு வரக்கூடிய அந்த முகச்சுருக்கம்லாம் இருக்குல்ல, அதை வந்து தள்ளி போடும். அதனால தான் வயதானவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வேர்க்கடலையை தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்போதுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா வேர்க்கடலையை உங்கள் உணவில் சேர்த்து. அடுத்து 8வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் ஜிங்க், விட்டமின் இ, காப்பர் இது எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அடிக்கடி சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வேர்க்கடலையை நீங்கள் தினமும் சாப்பிடும்போது அந்த சளி, இருமல், காய்ச்சலாம் வராது. ஏன்னா உங்களுடைய உடலில் அந்த எதிர்ப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை உங்களால் எளிதாக எதிர்த்து போராடும் தன்மை உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 9வது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படவும் பயன்படுது. நம்ம வீடுகளில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, வேர்க்கடலையை சாப்பிட்டிங்கன்னா வயிற்றால போகும், அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பச்சையாக சாப்பிடாதீங்க வயிற்றால போகும் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் அளவாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் மேம்படும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றால போகும். அதனால் அளவாக அவிச்சு இல்லைன்னா வறுத்து சாப்பிட்றது தான் சிறந்தது. அப்படி எடுத்துக்கிறேங்க. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, நீண்ட ஆயுளுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வேர்க்கடலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால் செல்கள் வந்து சேதம் அடைகிறது குறையுது. பல நீண்ட கால நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அதனால தான் இதை நீண்ட ஆயுளுக்கு வந்து உதவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது சரியான முறையில் சாப்பிட்டா தானே நம்மளுக்கு நல்லது. ஒரு கைப்பிடி தினமும் சாப்பிட்லாம். அதாவது ஒரு கைப்பிடினா எவ்வளோனா 25லேருந்து 30 கிராம்ங்க. இதில் உப்பு சேர்க்கக்கூடாது, காரம் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது. வெறுமனவே வறுத்த வேர்க்கடலையை சாப்பிடலாம். இல்லைன்னா வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட சிறிதளவு வெல்லம் கூட சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேர்க்கடலை புரோட்டீன் ரிச், வெல்லம் வந்து உங்களுக்கு அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள்
எந்த டைமில் எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னா, காலையில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். அப்படி டைம் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த டைமில் நம்ம வேர்க்கடலையே சாப்பிட்லாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிலருக்கெல்லாம் நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும். சிலருக்கு முந்திரி, பாதாம், இந்த வேர்க்கடலை இதெல்லாம் ஆகவே செய்யாது. அப்படி இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கிட்னி நோயாளிகள் அவங்க தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியம். அதே மாதிரி எல்லாருமே அளவாக சாப்பிட்றது நல்லது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வேர்க்கடலில் பூஞ்சான் பிடிஞ்சிருக்கும், அதாவது ஃபங்கஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் வேர்க்கடலையை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபங்கஸ்லாம் இல்லாத வேர்க்கடலையாக நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வேர்க்கடலை உப்பு எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வேர்க்கடலை ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த லைனை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளையுமே சாப்பிடுங்க. வேர்க்கடலையும் அதே மாதிரி தான். நண்பர்களே, தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவது உங்களுடைய இதயம் முதல் மூளை, எலும்பு, தசைகள், குடல், எதிர்ப்பு நோய் சக்தி, ஸோ இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது. உங்களுடைய மொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை பயனுள்ளதாக இருக்குது. பல நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையை இன்னுமே தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. தினமும் சாப்பிட முடியவில்லை அப்படின்னா வாரத்துக்கு 3 முறையாவது உணவில் சேர்த்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.